1 மினிட்ல ஆன்சர் பண்ணக்கூடிய சம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டோம். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க இல்லையா? ஹெச்னா ஹையு, ஹையோட ஆப்போசிட் வந்து லோ. ஸோ லோவெஸ்ட் பவர் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதில் லோவெஸ்ட் பவர் எது? 5. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா P பவர் 5. ஸோ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதே மாடல் தான் இந்த சம்மும். பட் இதில் என்னென்னா பவரில் பார்த்தீங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் சம்மில் எல்லா பவருமே ப்ளஸில் இருக்கும். ஸோ மைனஸில் கொடுத்தாங்கன்னா பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்னாடி எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கோங்களேன். எப்பயுமே ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது, 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர் இருக்கும். நெகட்டிவ் நம்பரை விட 0 தான் கிரேட்டர், 0வை விட பாசிட்டிவ் நம்பர் தான் கிரேட்டர். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப சின்னது நெகட்டிவ் நம்பர், அதை விட கிரேட்டர் வந்து 0, அதை விட கிரேட்டர் வந்து பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் போயிடலாமா? 4 பவர் 5, 4 பவர் -81, 4 பவர் 12 மற்றும் 4 பவர் 7 இதோட ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் வந்து 2015 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஹெச்சிசிஎஃப்னாலே எது காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டேர்மே பார்த்தீங்கன்னா 4ங்கிற டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4 ஒரு முறை எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் ஹெச்சிசிஎஃப்னா என்னன்னு சொன்னேன்? ஹெச் ஃபார் ஹையு. ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன? லோ. அப்போ லோவெஸ்ட் பவர் தான் எடுக்கணும். அப்போ இதில் எது லோவெஸ்ட் பவர்னு சொல்லுங்கள்? 5ஆ, -1ஆ, 12ஆ, 7ஆ எதுன்னு சூஸ் பண்ணி ஆன்சரை பவரில் போட்டு என்ன ஆப்ஷன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட்னா கிளாரிஃபை பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.